வணக்கம் முருகா. இனிய வணக்கங்கள் மக்களே. தமிழர்களின் உயிரோடு கலந்த தெய்வமாகவும் ஞானத்தின் வடிவமாகவும் வீரத்தின் உச்சமாகவும் விளங்கும் கந்தப் பெருமானான முருகனின் தெய்வீக அவதாரம், பிறப்பு, அதிசயங்கள் மற்றும் மகிமைகளை இன்றைய இந்த வீடியோவில் விரிவாக காண்போம். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அரக்கன் தன் தவ வலிமையால் 3 உலகங்களையும் கலங்கடித்து தேவர்களை அடிமைப்படுத்தி தர்மத்தை அழிக்கத் தொடங்கினான். அவனின் கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தபோது உலகத்தை காக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீச்சுடர் 6 தெய்வீக ஜோதி வடிவங்களாக பிரிந்து சரவண பொய்கையில் விழுந்தது. அந்த 6 ஜோதி குழந்தைகளை 6 கார்த்திகை மாதர்கள் அன்புடன் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அவற்றை தன் கரங்களில் அணைத்தபோது அவை ஒன்றாக இணைந்து 6 முகங்களுடன் ஒளிர்ந்த குமாரனாக தோன்றினார். அதனால் அவர் ஷண்முகன், ஆறுமுகன், கார்த்திகேயன் என போற்றப்படுகிறார். தன் மகனை போர் வீரனாக உருவாக்க விரும்பிய பார்வதி தேவி ஞானத்தின் சின்னமான வேல் என்ற ஆயுதத்தை வழங்கினார். அந்த வேல் தீய சக்திகளை மட்டுமல்ல, மனிதனுக்குள் இருக்கும் அஞ்ஞானத்தையும் அழிக்கும் தெய்வீக சக்தியாக விளங்கியது. தேவர்களின் படைத்தலைவனாகிய முருகன் சூரபத்மனுடன் மாபெரும் போரில் ஈடுபட்டு அவனை வேலால் வதம் செய்தபோது அவன் மாமரமாகவும் சேவலாகவும் மாறி சரணடைந்தான். அவனை முழுவதுமாக அழிக்காமல் சேவலை தன் கொடியாகவும் மயிலை தன் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார் முருகன். இதுவே அவரது கருணையின் உச்சமாகும். குழந்தை பருவத்திலேயே பிரம்மாவை சிறையில் அடைத்து பிரணவ மந்திரமான ஓம் என்பதின் பொருளை சிவபெருமானுக்கே உபதேசித்த பெருமை அவருக்கே உரியது. வள்ளி மற்றும் தெய்வானை ஆகிய 2 தேவியர்களை மணந்து இல்லறமும் துறவரமும் ஒன்றாக இணைந்த தெய்வமாக விளங்கினார். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை எனும் 6 படை வீடுகள் மனித வாழ்க்கையின் பிறப்பு, போராட்டம், துறவு, ஞானம், அமைதி, அருள் ஆகிய நிலைகளை சுட்டிக்காட்டுகின்றன. அதனால்தான் முருகன் வழிபாடு மன தைரியத்தையும் ஞானத்தையும் தருவதாக நம்பப்படுகிறது. இன்று வரை முருகா முருகா என்ற ஒரு அழைப்பே கோடி துயரங்களை நீக்கும் சக்தியாக இருப்பதற்கு காரணம் அவர் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருப்பதுதான். இந்த தெய்வீக கதை உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி மக்களே. வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. முருகா சரணம்.